வெல்கம் டு ஜஹாஸ் ஹோம். இன்றைக்கி சூப்பராக வீட்டிலே வந்து எப்படி நெய் காய்ச்சறதுங்கிறத நான் வந்து உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். ஒரு சில முக்கியமான டிப்ஸும் நான் கொடுக்க போகிறேன். நீங்கள் நினைக்கலாம், என்ன நெய் காய்ச்சறதுல பெரிய டிப்ஸ் எல்லாம் இருக்குது, அப்படி என்ன பெரிய கம்பு சுற்றுறதுமா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினைக்கலாம். கிடையவே கிடையாது. இதுலேயும் ஒரு சில விஷயங்கள் இருக்குது. அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணால் சூப்பராக மணலாக வீட்டிலேயே நம்ம நெய் செய்யலாம். அண்டு நான் நெய் வந்து இப்போ நான் செய்கிறது இன்றைக்கி செய்கிறேன் அப்படின்னா, நான் நேற்றே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீசர்லேருந்து வெளியே எடுத்து வச்சு அதில் கொஞ்சமாக தயிர் சேர்த்து எடுத்து வச்சுக்கணும். ஓகேங்களா? அப்படி பண்ணிட்டிங்கன்னா நெய் காய்ச்சலுக்கு அது பர்ஃபெக்டாக ரெடியாக இருக்கும். இப்போது வெண்ணெய் எடுக்கிறதுக்காக அதை நம்ம மிக்ஸி ஜாரில் வந்து சேர்த்துக்கலாம். சேர்க்கும் போது நிறைய பேர் பண்ணுற ஒரு மிஸ்டேக் என்னென்னா, ஐஸ் தண்ணி சேர்ப்பாங்க. ஐஸ் தண்ணி சேர்க்காதீங்க. என்ன கேட்டால் பெஸ்ட்டு ஒன் வந்து ஐஸ் கட்டி போடுறது தான். ஐஸ் கட்டி போட்டிங்க அப்படின்னா அது நல்லா வந்து வெண்ணெய் நல்லா கெட்டியாக திரண்டு தனியாக வந்துடும். தண்ணி ஊற்றும் போது சில டைம் லிக்விடாக ஆகிடும். அப்போது வந்து நம்ம மனசு விட்டுருவோம், எப்படிடா இப்படி ஆகிடுச்சு அப்படின்னா. அப்படி மனசே விடாதீங்க. அப்போ திருப்ப கொஞ்சம் ஐஸ் கட்டியை போட்டு பல்ஸ் மோடில் பார்த்தீங்களா, நான் பண்ணுறேன் பார்த்தீங்களா, பல்ஸ் மோடில் 1 2 3 அது மாதிரி ஃபார்வர்ட் ரிவர்ஸ் அந்த இதில் பல்ஸில் போட்டு எடுக்கணும். ஒரே இதாக வந்து நீங்கள் அடிக்கக்கூடாது. சரிங்களா? அப்படி பண்ணாதீங்க. இப்படி பண்ணும்போது சூப்பராகவே வந்து நமக்கு வெண்ணெய் திரண்டு வரும். இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக வெண்ணெய் திரண்டு அந்த ஐஸ் கட்டியோட தண்ணி மட்டும் தனியாக தெரியுது. ஸோ இந்த அளவுக்கு சூப்பராகவே கிடச்சிடும், ஈஸியாக இருக்கும். அப்புறம் ஆஸ் யூஷுவல் நீங்கள் எப்பவும் போல் ஐஸ் தண்ணி ஊற்றி வெண்ணெயை உள்ளே போட்டு நல்லா அலசி எடுத்துகிட்டு டைரெக்டாக ஒரு அடிகனமான பாத்திரத்தில் நீங்கள் போட்டுருங்க. எவ்வளோ வெண்ணெய் கலெக்ட் ஆகுதோ அவ்வளோத்தையும் நல்லா அலசிட்டு போட்டுட்டு அந்த பாத்திரத்தை லைட்டாக சாய்ச்சிங்கன்னா அடியில் கலெக்ட் இருக்கிற அந்த தண்ணியும் நீங்கள் நல்லா வடிச்சிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அடுப்பை பற்ற வைங்க. அதே மாதிரி எண்ணெய் காய்ச்சும் போது ஹை ஃப்ளேமில் தயவு செஞ்சு வைக்காதீங்க, லோ ஃப்ளேமில் வைங்க. லோ ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா அது சூப்பராக வந்து ரெடி ஆகிடும். கொஞ்சம் டைம் எடுக்கும், பட் ஆனால் ரொம்ப நல்லா நீட்டாக உங்களுக்கு ஃபினிஷிங் கிடைக்கும். ஸோ அதனால் ஹை ஃப்ளேம் யூஸ் பண்ணாதீங்க. அடுத்த டிப், நெய்யை வந்து முறுக்கிறதுக்கு கருவேப்பிலை யூஸ் பண்ணாமல் முருங்கைக்கீரை வந்து கிடச்சதுன்னா அதை போடுங்க. அதை போட்டிங்க அப்படின்னா அந்த ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும். அது வந்து ரொம்ப நல்லது. நான் முன்னாடிலாம் நெய் வந்து கடையில் தான் வாங்கிட்டு இருந்தேன். எப்போ எனக்கு குழந்தை பிறந்ததோ அந்த குழந்தைக்கு நம்ம சாதத்தில் நெய் போட்டு கொடுக்க ஆரம்பிக்கிறோமோ அந்த சமயத்தில் தான் நெய்யை வந்து வீட்டிலேயே செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் இந்த ப்ராசஸை வந்து கற்றுக்கிட்டு அப்படியே ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ வரைக்கும் என் பையனுக்கு 4 வயசு ஆகுது. பட் இப்போ வரைக்கும் நான் அதை தொடர்ந்து செய்கிறேன். இப்படி செய்யும் போது நமக்கு காசும் மிச்சமாகுது, வீட்டிலேயே நல்லா நம்மளால் செஞ்சு கொடுக்கவும் முடியுது. வேஸ்ட்டாக போகிற ஆடையில் நம்ம வந்து யூஸ்ஃபுல்லாக ஒன்று நம்மளே செய்கிறவங்க போது மனசுக்கு ஒரு திருப்தியும் கிடைக்குது இல்லையா? ஸோ எல்லோரும் இந்த டிப்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணி நீங்களும் வீட்டில் ஆடையை வேஸ்ட்டாக தூக்கி போடாமல் எடுத்து வச்சு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு நம்ம சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய வீடியோஸ் இந்த மாதிரி நான் ஷேர் பண்ணுறேன். பாய், தேங்க்யூ.